கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 17-12-2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிற எல்லா நிலையிலும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பாதுகாப்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக உடைய நிறைவுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். சங்கீதம் 5:11 உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே எப்பொழுதும் அப்பா உம்மில் களி கூர்ந்து சகல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17-12-2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசமானது செழிப்பையும் கிருபையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, வருகிற 20ஆம் தேதி நம்ம இந்த திக்கட்ட பிள்ளைகளோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். இதோட தேவைகள் அநேகம் உண்டு. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. முடிந்தால் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.